சும்மாவே கும்பராசிக்காரர்கள் வித்தியாசமான சிந்தனை, புதிய யோசனை, புதிய திறன் எல்லோரும் ஃபாலோ பண்ற பழியில நம்ம போக வேண்டாம். நமக்குன்னு புது ரூட் யாரையும் நான் ஃபாலோ பண்றது அப்படிங்கிறத விட என்னைய ஃபாலோ பண்ற மாதிரியான விஷயத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்ட வகுப்பாளர்கள். எந்த ஒரு காரியத்தையும் எப்படி அப்படி மாறுபட்ட கோணத்தில் ஸ்மார்ட்டாக அவங்களால திங்க் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அது கடல் தாண்டி கொண்டு போய் விட்டாலும் சரி, வெளிநாடு போனாலும் சரி, எந்த ஊர் போனாலும் சரி, அங்கே இருக்கக்கூடியவர்களோட ஒரு ஸ்கில் நெட்வொர்க் இது கும்பராசிக்கு ஈஸியாகவே அமைஞ்சு போயிடும். அதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த அமைதியான வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க கும்பராசிக்காரர்கள். எல்லோரும் ஆர்ப்பாட்டம் பண்றவங்கள, ஆடம்பரம் பண்றவங்கள பார்த்து வெளியில கண் திருஷ்டி போடுவாங்க. கும்பராசிக்காரர்களுடைய வளர்ச்சி என்பது பொறுமையாக அப்படியே நிதானமா போற மாதிரி சனி பகவான் கொண்டு போவாரு. 5 கூடைய பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அதுக்கான வழிநுட்பங்கள், தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாரு. 9 கூடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனே 4ஆம் வீட்டுக்கு வண்டி, வாகனம், வீடு, சொத்து, சுகம், பாக்கியமா வர்றதுனால இந்த ஐடியாவே ஒருத்தருக்கு மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கும். என்னடா நம்மளாம் யோசிக்காத ஒரு விஷயத்த மந்தமா ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருந்தாரு, திடீர்னு யோசிச்சாரு, சக்சஸ் பண்ணிட்டாரு. அதுலேயும் கும்பராசிக்கார பெண்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி வீட்டிலே இருப்பாங்க. எங்கே இருந்து தான் அந்த நெட்வொர்க்கு கான்டாக்ட்ஸ்லாம் அவங்க பிடிக்கிறாங்கன்னு தெரியாது. சடனான நேரத்தில் வளர்ச்சியை பிரம்மாண்டமாக கொண்டுட்டு வந்துடுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது சில நேரங்களிலே லக்னத்தை பொறுத்து கிரக தசாபலன்கள் இவர்களுக்கு பாதகமாக இருக்கும்போது வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஆனால் லக்னத்திற்கு ஒரு யோகமான தசை நடக்குது, 7.5 சனி முடிஞ்சிருச்சு, சுபகிரகங்களுடைய பார்வை பற்றிருக்கு, குரு பகவானுடைய பெயர்ச்சி சாதகமாக இருக்கு, வளர்ச்சி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுடைய தனித்திறமைகளே உங்களுக்கு கண்திஷ்டிகளாக மாறி உங்களுடைய வாழ்க்கை வளத்தை தடைப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கும்பராசிக்காரர்கள் அவங்களுடைய ரூட், அவங்களுடைய திட்டம், அவங்களுடைய கனவு, அவங்களுடைய லட்சியம் என்பது வித்தியாசமானது, விசித்திரமானது. அதை அடையிற நேரம் வேணா தாமதமாக இருக்கலாம், அடைவதற்கு நிச்சயமாக தகுதியானவர்கள்னு கும்பராசிக்காரர்களை சொல்லுவாங்க.